அவங்களுடைய கோரிக்கையை Your destination is on the right. கோஷம் இருக்குது சார். அப்புறமா ஆமாம் சார் கோஷம் இருக்குது சார். கோஷம் இருக்குது சார். உள்ளே போயிருக்காங்க. நம்ம ஒன்று உள்ளே போயிருக்காங்க சார். ஒன்று நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒன்றுமே இல்லாமல் அதுதாங்க போராட்டம் பண்ணி அப்படியே வேறு பேர் வரைக்கும் கொடுக்க மாட்டான். ஏதோ கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணி தற்போதைக்கு இதை வச்சு அதான் நீங்கள் அம்பானிக்கு இவ்வளவு இல்லை அவங்களுக்கு உண்டான பென்ஷன்லாம் பார்த்தா எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கெல்லாம் வருதுல்ல 5 வருஷம் சர்வீஸ் அதுக்கே வருதுங்க. எக்கச்சமாக வருது. மனசாட்சி இல்லாமல் ஆமாம் மனசாட்சி இல்லாமல் வரும். 5 வருஷம் பண்ணுறது 50 அது தவிர லூட்டிங் வேறு. ஆமாம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் இப்படி தாங்க இருக்கும். எல்லாம் ஜனங்க வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து போராடின வழி. ஆமாம் ஒரு வழியே கிடையாது. அப்படி தானே இந்த வயசான காலத்தில் வருமாங்க. சொன்ன வழி வரும். வரும் சரி உங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டு அதில் வர்றது வாங்கணும்னா அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிட்டான். அது குறைச்சிட்டான். எல்லாமே எப்படி நியாயப்படுத்துறாங்க? ஒன்றும் புரியலையா? ஒன்றுமே புரியல. அவன் தான் தேர்தலையும் அவன் தான் வராங்க. ஜனங்கிட்ட அவன் பாதிக்கப்பட்டதாங்க முடியும். இவ்வளோ கோடி மக்கள் நம்ம பாதிக்கப்பட்ட போது நமக்குன்னு வரது ஒரு 5 மினிட்ஸ் உன் தலையை காட்டிட்டு நீ காலம் ஆகினேங்கிறாங்க. இறந்துட்டேங்கிறாங்க. ஆமாம் நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தேன். கூப்பிடுறேன். அங்கே தீமணி போகிறா உள்ள பேசுகிறேன். நாங்கள் மேலே முறையிடுறோங்க. நாங்கள் சொல்கிறோங்க. அப்படிதான் அப்படி அரைச்சமாகவே அரைச்சிட்டு அப்புறமாவது இங்கேயாவது ரயிலில் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் மட்டும் மெயின் ரோட்டில் மட்டும் போர்டு பரவாயில்ல. பாருங்க அது ஒன்றும் தெரியல. வெறும் நம்பர் மட்டும் தான்.